பதாகையெல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க, மேடையும் தயார் பண்ணியிருக்காங்க. திரு சீமான் அவர்கள் கல் இறக்கிட்டு பின்பு அந்த மேடையில் பேசுவார் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை கொஞ்சம் காமிங்க. இங்கே ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வன் நேயர்களுக்கு வணக்கம், உலகெங்கும் பரவிவாயும் தமிழ் இளைஞர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியதாழை, அதாவது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செந்தூர்லேருந்து நாகர்கோவில் போகிற இந்த பகுதியில் மத்தியில் வந்து குலசேகரப்பட்டினம், அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த பெரியதாழை அப்படின்ற பகுதியில் இருக்கோம். இந்த பகுதிக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து கல், அதாவது குடிக்கின்ற கல் இறக்குவதற்கான தடை வந்து தொடர்ந்து ஒரு 35 வருட காலமாக நீடிச்சுட்டு தான் இருக்குது. இந்த தடையும் மீறி, அதாவது கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை அப்படின்ற முழக்கத்தோடு திரு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் வந்து இன்றைய தினம் கல் மீதான தடையும் மீறி நானே பனைமரம் ஏறி கல் இறக்க போகிறேன் அப்படின்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இந்த பகுதியில் இப்போ என்னென்ன நிகழ்வு நடக்க இருக்குது, அது மட்டும் இல்லாமல் திரு சீமான் அவர்கள் எந்த பனைமரத்தில் ஏற இருக்கார், ஏன்னா இங்கே நிறைய பனைமரங்கள் இருக்குது, எந்த பனைமரத்தில் ஏற இருக்கார், அடுத்தடுத்து பனைமரத்தில் ஏறதுக்கப்புறம் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க இருக்குது அப்படின்றத வந்து நம்ம மொத்தமாக நம்ம பார்வையாளர்களுக்கு காட்ட இருக்கிறோம். வாங்க அப்படியே நேரடியாக போய் நம்ம களத்தில் வந்து கலாய்வு பண்ணலாம். இந்த சாலையின் ஓரமாகவே வந்து இந்த நிகழ்வு வந்து அவங்க ஒருங்கிணைச்சிருக்காங்க. இதுதான் வந்து அந்த நிகழ்வோட நுழைவு வாயிலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே பதாகையெல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க, மேடையும் தயார் பண்ணியிருக்காங்க. திரு சீமான் அவர்கள் கல் இறக்கிட்டு பின்பு அந்த மேடையில் பேசுவார் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை கொஞ்சம் காமிங்க. இங்கே ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க, அந்த கட்டையெல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க, ஏறுவதற்கு வசதியாக வந்து கட்டியிருக்காங்க. அந்த பானைகளும் கட்டியிருக்கு, கல் இறக்குவதற்கான பானைகளும் கட்டியிருக்கு. ஒருவேளை இந்த மரத்தில் ஏறுவாரா அப்படின்றது சந்தேகமாக தான் இருக்குது. ஒரு பக்கம் ஏறுவாருன்றதுக்கு உறுதி செய்யக்கூடிய அளவுக்கும் இருக்குது, ஏன்னா அங்கே ஓலையெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று அந்த மேடை அமைச்சிருக்காங்க பாருங்கள், அந்த மேடைக்கு பின்புறமும் வந்து ஒரு பனைமரம் இருக்குது, ஆனால் அதில் பானை எதுவும் கட்டலை. அதனால் அந்த மரம் இருக்குமா அப்படின்றது வந்து சந்தேகம்தான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு மரத்தில் வந்து இந்த கட்டையெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஒருவேளை அதில் ஏறுவாங்களா அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக மக்களாலையும் சரி, இல்லை உலகெங்கும் பரவி வாழும் தமிழர்களாலும் சரி, இல்லை அரசியல் தலைவர்களாலும் சரி, இல்லை ஊடக நண்பர்கள் ஊடகங்களாலும் சரி, மிகப்பெரிய ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு தான் இந்த சீமான் அவர்கள் கல் இறக்கும் இந்த போராட்டம் வந்து பார்க்கப்படுது. ஏன்னா அடித்தட்டு மக்கள், பாமர மக்கள் இங்கே கல் இறக்குவதற்கே வந்து மிகப்பெரிய அவங்க அந்த மக்கள் மீதான அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், அந்த பானைகளை உடைப்பது, இது போன்ற விடயங்கள்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க முடியும். இங்கே 40% மேலாக இருக்கக்கூடிய மதுவை வந்து இங்கே அரசே விற்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்குறோம். அதே வெறும் 4% மட்டுமே போதை தரக்கூடிய இந்த கல்லுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளாக வந்து தடை இருக்கக்கூடிய கல் வந்து ஒரு உணவு, தமிழர்கள் பாரம்பரிய உணவாக பார்க்கக்கூடிய இந்த ஒரு பொருளுக்கு ஒரு 35 ஆண்டு காலம் தடை இருக்கக்கூடிய ஒரு துயரமான சூழலையும் இங்கே பார்க்க முடியுது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் திரு சீமான் அவர்கள் தடையும் மீறி நானே வந்து கல் இறக்க போகிறேன், இந்த தடையை வந்து அரசு வந்து உடனடியாக தகர்த்தணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்த நிகழ்வு முன்னெடுத்திருப்பதனால இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பனைமரங்கள் இருக்குது. இதில் எந்த பனைமரத்தில் திரு சீமான் அவர்கள் ஏறுவார் அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு மரத்துலேயும் இந்த கட்டையெல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மரத்துலையும் கட்டையை போட்டு கட்டியிருக்காங்க. இதில் எந்த மரத்தில் ஏறுவார், இல்லை கட்டைகளே இல்லாத மரத்தில் ஏறுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. அவங்க மேடைக்கு பின்னாடியே ஒரு மரம் இருக்குது உயரமாக, ஆனால் அதில் பார்த்திங்கன்னா அந்த பானைகள்லாம் கட்டலை. இங்கே இருக்க மற்ற நிறைய மரங்களில் கட்டியிருக்கு. அதனால் எந்த மரத்தில் அவர் ஏறுவார் அப்படின்றதும் இங்கே ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பனைமரம் ஏறி ஒரு கல் இறக்கிறதுக்குள்ளே ஏதாச்சும் தடைகள் வருமா, இல்லை இங்கே இருக்க நிறைய காவல்துறையினர் வந்து சூழ்ந்திருக்காங்க. அந்த காவல்துறையினர் வந்து அவரை தடை இருக்கிறதுனால அவரை ஏற விடுவாங்களா, இல்லை தடுப்பாங்களா, இல்லை அவர் மேலே வழக்கு போடுவாங்களா, இல்லை கைது பண்ணுவாங்களா, இப்படி எண்ணற்ற கேள்விகள் வந்து இந்த நிகழ்வு முன்னாடி வந்து காத்துட்ருக்கு. என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு தான் இந்த நிகழ்வு வந்து அப்படியே போய் கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் திரு சீமான் அவர்கள் கல் இறக்கி விட்டு என்னென்ன விடயங்களை பேச இருக்கிறாரு அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது.
ஏன்னா நேற்றைய தினமே நிறைய விடயங்கள் அவங்க மேடையில் பேசினாங்க. அதுவே இப்போ ஒரு சலசலப்பை தமிழக அரசியல் காலத்தில் உண்டாக்கியிருக்கு. முருகனுக்கு தமிழில் தான் குடமுழுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடத்திய பொதுக்கூட்டத்தில் இன்றைய தினம் தொடர்ந்து மறாவது நாளே இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வில் அடுத்தடுத்து என்ன தொடர்ச்சியாக நடக்க இருக்குது, திரு சீமானவர்கள் என்னென்ன பேச இருக்காங்க, அவங்க தம்பிகள் என்னென்ன வேலைகளில் ஈடுபட இருக்காங்க போன்ற பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நம்ம முதல்வன் வலையொலியில் வந்து ஒளிபரப்ப இருக்கிறோம். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்க. அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வு நடக்கிறது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக காண்பிக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.